ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்தினால் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே தியானத்திற்காக எபேசியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் நம்ம தியானிக்க போகிறோம். அதில் ஒரு வார்த்தை இவ்விதமாய் சொல்லுகிறது. இங்கே கலாத்தியர்கள் நிறுவனத்தில் விதமாய் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம், அப்படின்னா அறுவடை செய்வோம் அப்படின்னு அர்த்தம். அப்போது நன்மை செய்கிறதுல கூட சோறு வருகிறது அப்படிதான் வசனம் சொல்லுது இல்லையா? ஏன்னா நம்மளால் நன்மை பெற்றவங்க, நம்மளால் காப்பாற்றப்பட்டவங்க, நம்மளால் போஷிக்கப்பட்டவங்க, நாம் போய் உதவி செஞ்சவங்க, நம்மளால் ஏதாவது ஒரு வகையில் பயன் பெற்றவங்க, லாபம் அடைஞ்சவங்க எல்லா நேரமும் நம்மளை நேசிப்பாங்க, நம்மளோடு இருப்பாங்க, நமக்கு உதவியாக நிற்பாங்க, நமக்கு தோள் கொடுப்பாங்க, நம்ம ஆபத்தில் வந்து நமக்கு உதவி செய்வாங்க, வந்து நிற்பாங்க அப்படின்னு நிச்சயம் இந்த உலகத்தில் கிடையாது. அதனால் அருமையானவர்களே, ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நன்மை செய்கிறதில் என்ன செய்யாதீங்க, சோர்ந்து போகாமல் இருங்க. ஏன்னா நம்ம தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் இருப்போம். அப்போ சோர்வு வரும், தளர்வு வரும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம நினச்ச மாதிரி நம்ம எவ்வளவு அவங்கள நம்பினோம், எவ்வளவு நம்பி உதவி செஞ்சோம், எவ்வளோ ஆபத்தில் உதவி இருக்கோம். ஆனால் இப்படி நமக்கு ஒரு ஆபத்து வரும் பொழுது விட்டுட்டு ஓடிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு நிலைமையை கூட நீங்கள் நினச்சி கவலைப்பட வேண்டியது, அல்லது தளர்ந்து போக வேண்டியது, அல்லது சோர்வாக நீங்கள் மாறி இனிமேல் யாருக்கு என்ன நன்மை செஞ்சு என்னத்துக்கு அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துக்குள்ளே போகிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நடக்கலாம், எதுவும் சம்பவிக்கலாம். ஆனால் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். அதுக்கு அடுத்த வசனத்தை 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும், உலக மக்கள் யாராக இருந்தாலும், உங்கள் ஆண்டு அறிஞ்சவங்க, அறியாதவங்க, படித்தவங்க, படிக்காதவங்க, ஏழை பணக்காரன், திறமை உள்ளவங்க, திறமை இல்லாதவங்க, ஞானம் உள்ளவங்க, ஞானம் இல்லாதவங்க, யாராக இருந்தாலும் யாவருக்கும், விசேஷமாய் விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய கடவோம் அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. இப்போ விசுவாச குடும்பத்தையும் நம்ம மறந்துடக்கூடாது, ஆண்டுடைய பிள்ளைகளையும் மறந்துடக்கூடாது. அருமையானவர்களே, ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு, தேவ மக்களுக்கு, விசுவாசிகளுக்கு, பக்கத்தில் வசிக்கிற மற்ற மக்களுக்கு, நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு நாமே உதவி செய்யவில்லையானால், நாமே நன்மை செய்யவில்லையானால், அமெரிக்காவிலிருந்து, ஆப்பிரிக்காவிலிருந்து, லண்டன்லேருந்து வந்து உதவி செய்ய போகிறாங்க? கர்த்தர் உங்களையும் எங்களையும், உங்களையும் என்னையும் தான் நியமிச்சிருக்கிறாரு. நாம் இருக்கிற பகுதியில், நம்ம வாழ்கிற பகுதியில், நாம் வாழ்கிற பட்டணத்தில், நம்ம வாழ்கிற தெருவில், நாம் வாழ்கிற பட்டணத்தில், அது கிராமத்தில், எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பகுதிக்கு உங்களை தாங்க ஆசீர்வாதமான பாத்திரமாக கர்த்தர் நியமிச்சிருக்கிறாரு. அதனால் நீங்களும் நானும் தாங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். குறிப்பாக வசனத்தில் பார்த்தபடி நன்மை செய்யணும். நம்ம நன்மை செய்ய சோர்ந்து போகக்கூடாது, அதில் தளர்ந்து போகாதிருந்தா ஏற்ற காலத்தில் நிச்சயமாய் அறுவடையை காண்போம். அதாவது கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுது? அதனுடைய பலனை நாம் காண்போம், அதனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெறுவோம். ஏன்னா கர்த்தர் நம்மளை நடத்துவார், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.